சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது 75வது பிறந்த நாளை கடந்த டிசம்பரில் கொண்டாடினார். ஆனால் இவரது 75வது பிறந்த நாளுக்கு பிறகுதான் வழக்கத்தை காட்டிலும் மிகவும் ஆக்டிவாக இருக்கிறார். இதை பார்த்த பலரும் தலைவருக்கு 75 வயசுன்னு சொன்னால் தலைவரே நம்ப மாட்டார் போல, இவ்வளவு ஸ்பீடாக இருக்காரே, சுத்தி போடுங்க பாஸ் என்று கூறி வந்தாங்க. அதாவது மேலே குறிப்பிட்ட வார்த்தைகள் ஏதோ பில்டப் எல்லாம் இல்லை, முழுக்க முழுக்க நிதர்சனம். அதை உறுதிப்படுத்த பல காரணங்கள் இருக்குது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தனது 172வது படமான ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வரார். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க நெல்சன் படத்தை இயக்குகிறார். அதே போல அனிருத்தும் இசையமைக்கிறார். படத்தின் படப்பிடிப்பு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. ஜெயிலர் 2 படத்தை முடித்ததும் உடனடியாக தலைவர் 173 படத்தின் படப்பிடிப்புகளை களமிறங்குகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு போது வரும் மார்ச் மாதத்தோட முடிவுக்கு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் படத்தை ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, வழக்கமாகவே சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் நடித்து முடிச்சு விட்டா குறைந்தது 2 முதல் 3 மாத காலம் இடைவெளி எடுத்துவிட்டு தான் அடுத்த படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார். அதுவும் இந்த காலகட்டத்திற்குள் தான் கமிட் ஆகியுள்ள படம் இல்லாமல் அதற்கு அடுத்த படத்தின் கதையை கேட்டு தீர்மானிப்பார். ஆன்மீக சுற்றுலா செல்வார் என்பது போன்ற ஆக்டிவிட்டிகளில் ஈடுபடுவார். ஆனால் இம்முறை உலகநாயகன் கமல்ஹாசனின் தயாரிப்பில் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் படத்தில் கமிட் ஆகி உள்ளதுனால ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததும் ஒரு மாத காலத்திற்கு குறைவான இடைவெளியில் தலைவர் 173 படத்தில் நடிக்க இருக்கார். இந்த தகவலை இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தாய்க்கிழவி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசுகையில் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார். அதாவது தலைவர் 173 படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் மாதத்தின் இடைவெளியை தொடங்குது. இதுதான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். மேலும் முதல்ல நாங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ஷூட் பண்ண போகிறோம், விரைவிலே நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். அவர் கூறியதை வைத்து பார்க்கும்போது சித்திரை 1ஆம் தேதி படத்தின் படப்பிடிப்பு தொடங்க அதிக வாய்ப்பு இருக்குது என்ற பேச்சுகள் இப்போதே தொடங்கிவிட்டது. மேலும் கமல்ஹாசனுக்காக ரெஸ்ட் கூட எடுக்காமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது அடுத்த படத்தில் நடிக்க வராரே என்று பேச்சுகள் அடிபடுது. மேலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து இப்படி ரெஸ்டே இல்லாமல் அடுத்தடுத்த படங்களில் நடிக்கிறதுக்கு காரணம், சூப்பர் ஸ்டார் மக்களுக்காக நிறைய படங்களை நடித்து கொடுக்கணும் என விரும்புகிறார். தொடர்ந்து தன்னுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்தணும்னு அவர் நினைக்கிறார். இதனால தான் மீண்டும் ஆக்டிவாக அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலைவர் 173 172 174 எந்த படம் உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்குது? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.